அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்ன, அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி மேசராசினியர்களுக்கு இந்த 9/10/2024 தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் 9/10/2024 தேதியான இன்றைய தினத்துல வக்ரம் பெறுகிறாருங்க. அதே போல் மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும் புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மேசராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல எங்கு சென்று நாம் வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜ்ல அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 9/10/2024 தேதியான இன்றைய தினத்தில் குரு வக்ரம் பெறுகிறாருங்க. அதற்கு முன்னர் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பவர் தேவர்களின் குருவும் நவ கிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளில் ஒருவனான ஆங்கிரஷ முனிவரின் மகனாவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டளப்பான், குரு, சிகிண்டிசன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும். இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர். அது மட்டுமில்லாமல் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவின் பார்வைக்கும் உண்டு. நவ கிரகங்களின் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்றும் போற்றப்படுகிறார். குருவினுடைய ஜீவனக்காரகன் என்றும் இவருக்கு பெயரும் உண்டு. அதே போல் குரு பகவானுக்கு உகந்த நிறம் மஞ்சள், குணம் சாத்வீகம், மலர் முல்லை, ரத்தினம் புஷ்பராகம், சமித்து, அரசு தேவதை இந்திரன், பிரயத்யதி தேவதை நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம் செவ்வகம், வாகனம் யானை, தானியம் கொண்டை கடலை, உலோகம் தங்கம், சுவை இனிப்பு, ராகம் அடான நட்பு கிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், பகை கிரகம் புதன் மற்றும் சுக்கிரன், சமகிரகம் சனி மற்றும் ராகு, கேது, ஆட்சி தனுசு மற்றும் மூலம், மூல திரிகோணம், தனுசு உச்சம், கடகம் நீச்சம், தசா காலம் 16 வருடங்கள், பார்வை 5, 7, 9ஆம் இடங்கள், பாலினம் ஆண், கோச்சார காலம் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 1 வருடம். அது மட்டுமில்லாமல்
பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க, உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவான் நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும். வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசி மிக மிக அவசியம். அப்படிப்பட்ட குரு பகவான் 9/10/2024 தேதியான இன்றைய தினத்தில் தனது ரிஷப ராசியில், அதாவது சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசினியர்களுக்கு அசுர குருவான சுக்கிரன் பலமாக இருப்பதால் பண பிரச்சனை என்பது இருக்காது. வியாபாரிகள், தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல செலவுகள் அதிகரித்து வந்த நிலையில அந்த செலவுகள், வீண் விரைய செலவுகள் குறையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து ராசியை பார்ப்பதால கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்குங்க. அவனோடு புதன் இணைந்து சஞ்சரிக்கிறார். புதன் 7ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைவது என்பது மிக சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கலைஞர்களுக்கு பொற்காலம் என்று கூட சொல்லலாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்குங்க. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் நன்முறையில் கிடைக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் மேசராசினருக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது. காதல், திருமணம், வீட்டாருடைய சம்மதம் கிடைக்குமா என்று காத்து கொண்டிருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு இந்த தருணங்கள்ல அதற்கான சாதகமான ஒரு காலகட்டமாக அமைய இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ரிஷபராசியில் வக்ரம் பெறுகிறாரு. அப்படி வக்ரம் பெறும்போது ரிஷபராசியில் வக்ரம் பெறுகிறாருங்க. அப்படி வக்ரம் பெறும்போது ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள் கூட ஏற்படலாங்க. ஆனால் அவை நிரந்தரம் இல்லை என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதற்கு தகுந்தாற் போல வாய்ப்புகளும் பலன்களும் உங்களுக்கு அதற்கு தகுந்தாற் போல் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 12இல் ராகு இருப்பதால் கவனத்துடன் இருங்க. தொழில் வேலை சுமை அதிகரிக்குங்க. போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். நண்பர்களிடம், குறிப்பாக பெண் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 9ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால இத்தருணங்களை நீங்கள் அதிக எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. மேசராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 12இல் ராகு இருப்பதால் ஞாயிறு ராகு காலத்தில் விலகு போட்டு துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.